அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2024 சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வராங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு இன்றைக்கி வந்து செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப் தான், இந்த பிடிஎஃப் பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட நம்மளுக்கு அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான கல்லூரிகளில் எல்லாம் வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க, என்னென்ன கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து தெரிய வருங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட டேட்டா வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மொத்தம் என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன மாதிரியான மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் தெரிஞ்சுக்கப்படும். அதில் வந்து டாப் 25 கல்லூரிகள் இந்த வருஷம் என்னென்ன கல்லூரிகளில் மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அனலைசிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ் போட்டிருக்கேன், பேஸ்ட் அப்பான் நம்பர்ஸ் போடல, பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா 5012 சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். ஃபஸ்ட் ரவுண்டில் மொத்தம் உங்களுக்கு 28 சீட்டு, இல்லை 27 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் 96.4% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது கல்லூரி என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். மொத்தம் 640 சீட்டு. இந்த 640 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு 602 சீட்டு ஃபுல் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 94% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து மூணாவது இடம் சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், சென்னை. மொத்தம் 954 அண்ணா யூனிவர்சிட்டியோட சீட் கேம்பஸ், 954 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 896 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜில் 93.9% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1315, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. மொத்தம் 514 சீட்டு, இதில் 479 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.2% சீட்ஸ் ஆகும். அடுத்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது மொத்தம் 538 சீட்டு. இந்த 538 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 499 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 92.8% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 1062 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஜென்ரல் அகாடமிக்கில் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நமக்கு 945 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2377 பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். மொத்தம் 350 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 305 இடங்கள் நிரம்பிடுச்சு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.1% இடங்கள் ஆகும். அடுத்து 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. மொத்தம் 760 இடங்கள். இதில் 660 இடங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆயிடுச்சுங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 86.8% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2006 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 979 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 783 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. இது கிட்டத்தட்ட 80% இடங்கள் ஆகும். அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். மொத்தம் 652 இடங்கள். இதில் 469 சீட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 71.9% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர். மொத்தம் 639 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 453 இடங்கள் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70.9% இடங்கள் ஆகும். அடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 916 சீட்டு. இதில் வந்து 637 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.5% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1064 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 736 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 69.2% சீட்ஸ் அவங்க இதில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். மொத்தம் 868 இடங்கள். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 588 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67.7% சீட்ஸ் ஆகும். அடுத்து 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. மொத்தம் 188 சீட்டு. இதில் 123 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 65.4% இடங்கள் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 மொத்தம் 1381 சீட்டு. இதில் வந்து 880 இடங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.1% இடங்களாகும்.
அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 670 சீட், 414 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.8% சீட்ஸ் ஆகும். அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மொத்தம் 520 இடங்கள், அதில் 321 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.7% சீட்ஸ் ஆகும். அடுத்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம், மொத்தம் 459 சீட், 276 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 60% சீட்ஸ் ஆகும். அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 741 சீட்டு, இல்லை 428 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 57.8% சீட்ஸ் ஆகும். அடுத்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், மொத்தம் 563 சீட்டு, இதில் 320 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 56.8% சீட்ஸ் ஆகும். அடுத்து 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு, மொத்தம் 1016 சீட்டு, இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 567 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 55.8% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம், மொத்தம் 375 சீட்டு, 207 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது மொத்தம் 55.2% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ், மொத்தம் 476 சீட்டு, 257 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 54% சீட்ஸ் ஆகும். அடுத்து 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, மொத்தம் 375 இடங்கள், இதில் 186 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது 49.6% ஆஃப் சீட்ஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 25 கல்லூரிகள் இந்த வருஷம் வந்து ஃபில்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜுங்க. ஸோ இது வந்து டிஃபர் ஆகும், பேஸ்ட் அப்பான் தி நம்பர் போடுறப்ப இன்னுமே இது வந்து டிஃபர் ஆகும். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ், அடுத்து பேஸ்ட் அப்பான் தி நம்பர்ஸும் நான் கொடுக்குறேங்க. சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறதும் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.